பிரைஸ் த லார்ட். யோசுவா புத்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனத்துடைய கடைசி பகுதி. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இதுவே அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் இங்கிலீஷ் புக்கில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஐ வில் நாட் ஃபெயில் யூ ஆர் forsake யூ அப்படின்னு இருக்குது. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு சொல்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் சொல்கிறாருங்க. இந்த வார்த்தையை எந்த ஒரு மனுஷன் சொன்னாலும் நம்ம நம்பியிருந்தோன்னா அதனால் நிறைய வாட்டி நம்ம ஏமாற்றப்பட்டு இருப்போம். எந்த மனுஷங்களாலேயும் அவங்க சொன்ன வார்த்தையை எல்லா சூழ்நிலைகள்லேயும் நமக்கு காப்பாற்ற முடியாதுங்க. ஏன்னா மனுஷங்கன்றவங்களே சூழ்நிலைகளில் கட்டுப்பட்டு தான் வாழ்கிறாங்க. நமக்கு கொடுக்குற வார்த்தைகளை அவங்க அந்த வார்த்தைகளின்படி அவங்க நமக்கு செய்வாங்கன்னு நம்ம அவங்கள நம்புறதே நம்மளோட வீக்னஸ் தான், அது பலவீனம் தான். மனுஷங்க யாராவது நம்மக்கிட்ட நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன், உன் கூடவே இருப்பேன், உனக்கு எந்த நேரத்தில் என்ன உதவி வேணுனாலும் நான் செய்வேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாலும் கூட இது எல்லா நேரங்கள்லேயும் சாத்தியம் கிடையாது. நம்ம எல்லா நேரங்கள்லேயும் அந்த குறிப்பிட்ட மனுஷர் நமக்கு உதவி செய்வாங்க, நம்மளை கைவிட்டுற மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோன்னா அது நம்மளோட பலவீனமாக இருக்கும். ஏன்னா நாளைக்கு அவங்க உதவி பண்ணக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் போகலாம். ஒருவேளை அவங்க நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இல்லாமல் போகலாம். நம்ம தனிமையில் இருக்கிற சூழலாக இருக்கலாம். இல்லை நமக்கு உதவி செய்கிறதுக்கு யாரும் முன்வரக்கூட முடியாத அவங்க அந்த நிலைமையில் இருக்கலாம். நிறைய காரணங்கள் இருக்குது. ஆனால் நம்ம வாழ்க்கையில் நமக்கு என்ன தேவை? நம்மளோட கூட ஒருத்தர் எப்போவுமே இருக்கணும். நம்ம என்ன உதவி கேட்டாலும் எப்போவுமே அவங்க இல்லைன்னு சொல்லாமல் செய்யணுன்றதான் ஒரு மனுஷங்களாக நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும், யார்கிட்டையாக இருந்தாலும். இது நம்ம சக மனுஷங்கக்கிட்ட எதிர்பார்க்காத நம்ம கர்த்தர் இடத்துல எதிர்பார்க்கும்போது அவர் என்ன சொல்லுவார், என்ன ஆன்சர் பண்ணுவார்னா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு தான் சொல்லுவார். வேதத்தில் அந்த மாதிரி தான் மோசே கூடயே இருந்திருக்காரு, யோசுவா கூடயே இருந்திருக்காரு. அவர் சொல்கிறத மட்டும் சொல்லிட்டு வார்த்தையில் நம்பிக்கை நமக்கு கொடுத்துட்டு அப்படியே கடந்து போகிற மனுஷர் கிடையாது அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் ஒரு வார்த்தையை சொல்கிறாருன்னா அந்த வார்த்தைக்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரு. அந்த வார்த்தை ஜீவனுள்ளதாக இருக்குது. அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது வீணில் போகாது. அந்த வார்த்தையை நம்ம விசுவாசிக்கும் போது அந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில் உண்மையாகுங்க. நேரத்தில் நம்மளோட கூட யாருமே இல்லையே நீங்கள் தனிமையில் வருத்தப்படாமல் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை அப்படின்னு சொன்ன கர்த்தரை நீங்கள் பற்றி கொண்டு இருக்கிறது ரொம்ப நலமாக இருக்கும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லைன்னு அவர் ஏன் சொல்கிறாரு? சில சமயங்களில் நம்ம எங்கள் கர்த்தர் நம்மளை விட்டு விலகி போயிட்டாரோன்னு நம்ம நினைப்போம். அப்படி நினைக்காதம்மா, நான் உன்னோட கூட தான் இருக்கேன், நான் உன்னை விட்டு விலகலைன்னு சொல்கிறாரு. அந்த வார்த்தையை நம்மக்கிட்ட உறுதிப்படுத்துகிறாரு. நான் உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு ஏன் சொல்கிறாரு? அவர் நம்ம பக்கத்தில் இருக்கிறது நம்ம உணராமல் போயிட்டோம் அப்படின்னும்போது நமக்கு யாருமே ஹெல்ப் பண்ணலையேன்னு, கர்த்தர் கூட நமக்கு ஹெல்ப் பண்ணலையேன்னு நம்ம நினைப்போம். அப்படியும் அவர் நம்மளை நினைக்க விடாதபடிக்கு நான் உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு அவரே சொல்கிறாரு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்கிறாரு. நீங்கள் என்ன சுச்சுவேஷனில் என்ன சூழ்நிலையில் நீங்கள் போயிட்டுருந்தாலும் அவர் எல்லாத்தையும் உங்களோட கூட இருந்து உங்களை கைவிடக்கூடாது என்பதற்காக உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு. உங்கள் சூழ்நிலைகளில் அவர் வேலையும் செய்வார், கிரியை செய்வார். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்மளை நம்ம விட்டு கொடுத்து நம்ம சூழ்நிலைகளில் நாம் கட்டுப்பட்டு போயிடாதபடிக்கு நம்ம சூழ்நிலைகளில் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவரோட வார்த்தையை தியானிக்கும் போது அவர் சொன்னது போல் அவர் நம்மளை விட்டு விலகவும் இல்லை, அவர் நம்மளை கைவிடவும் இல்லைன்றதை நம்ம உணர்ந்து கொள்ளுவோம். இதை நம்ம உணர்ந்துக்கிட்டோன்னா நம்ம சூழ்நிலைகளில் மாற்றத்தை நம்ம பார்ப்போம். அதனால் நம்ம தனியாக உட்காந்துட்டு என் கூட யாருமே இல்லையே, என்னை எல்லோரும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னவங்கெல்லாம் என்னை விட்டு ஏமாற்றிட்டாங்களேன்னு நம்ம மனுஷங்களை குறை சொல்லி அவங்கள பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு கர்த்தர் என்னோடு கூட இருக்கார். கர்த்தர் நமக்கு என்ன சொல்லியிருக்காரு? வாக்குத்தத்தமாக உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அந்த வசனத்தை நம்ம பிடிச்சிக்கிட்டு கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கார், அவர் நம்மளை கைவிட மாட்டார், எந்த சூழ்நிலையிலையும் அவர் நம்மளுக்கு உதவி செய்வார் அப்படின்னு நம்ம விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை விசுவாசித்து அந்த சூழ்நிலைகளில் அந்த சவால்களை நீங்கள் எதிர்கொள்ளும் போது நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு அந்த காரியத்தில் வெற்றி கொடுப்பார், அவரோட நாமத்தை மகிமைப்படுத்துவார். இன்னொரு வாட்டி அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோசுவா புத்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம்.
நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. முடிஞ்சால் யோசுவா புத்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் உங்கள் வேத புத்தகத்தில் எடுத்து வாசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.